நான் அவுலெட் கார்டுகள்லேருந்து ஆர்டர் பண்ணதான இந்த ஐஃபோன் 15 சீரீஸ் கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்குங்க. வந்துட்டு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல், அதாவது இம்மானுவல் vlog. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வச்சுட்டு இருக்கிறது ஐஃபோன் 11 சீரீஸுங்க. ஸோ அந்த சீரீஸ் ஃபோன்லேருந்து லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு சொல்லி வாய் மூடலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் நான் ஆக்சுவலி கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமா ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் அவுலெட் கார்டுகள்லேருந்து ஆர்டர் பண்ணதான இந்த ஐஃபோன் 15 சீரீஸ். ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்குங்க. It was at this moment he knew he fucked up. வந்துட்டு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அலையுற? ஓ கடவுளே, எனக்கு இப்படி நடக்கணும் வாங்கி ஒரு நாள் கூட ஆகலைங்க. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான்னு தானே எதிர்பார்க்குறீங்க. சத்தியமாக இல்லைங்க. ஸோ லக்கீலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் உள்ட்டு வேலை பார்க்குறானான்னு யோசிக்கிறீங்க. தப்பு மக்களே. ஏன்னா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணது ஐஃபோன் 15, ஐஃபோன் 11 இந்த பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருந்தேங்க ஃப்ளிப்கார்ட்டில். அதாவது என்னென்னா வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுங்க. ஸோ டெலிவரி பர்சன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஓப்பன் பண்ணி குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது டென்ட் ஸ்க்ராச்சஸ் எது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, எதுவுமே இல்லாமல் இருக்கான்றது அவங்க அங்கேயே ப்ரூவ் பண்ணிவிட்டு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கு பேர் தான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க, நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுனால அது எப்படி கண்டென்ட் இல்லாமல் போட முடியும், கரெக்டுங்களா? ஸோ அதனால ஐஃபோன் 15 வந்துட்டு கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறாங்க. ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணதுங்க. கரெக்டாக 2 days அந்த டைம் கேப் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அதாவது ஈவினிங் 11 o'clock PM வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. கிரேஸ் அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன் டைம் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த குவாலிட்டி, அந்த பேக்கேஜ் பண்ண விதம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ ஆம் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இத்தனைக்கும் இந்த பாக்ஸில் தான் கொடுத்தாங்க, இந்த பாக்ஸில் தான் கொடுத்தது. பாக்ஸ் உங்களுக்கு திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது, கிழிச்சா அப்படியே வரும். ஆனால் அட்லீஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இதுக்குள்ளே ஒரு பஞ்சாவது இல்லை ஒரு காட்டன் மாதிரி ஏதாவது வச்சு தருவாங்கன்னு பார்த்தேன். அது கூட தரல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சரி பாக்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வாங்கியிருப்பாருங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். நான் பாருங்க எவ்வளோ அடி வாங்கியிருப்பாருங்க, கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ நிறைய அடி வாங்கியிருக்கு. வெளியிலே எப்படின்னா உள்ள நிறைய உள்குத்து வாங்கியிருக்கு வரணும். சரி பார்த்துடலாம் வாங்க. பாருங்க வரல, ஆக்சுவலி இஸ்த இப்படி மேலே இஸ்தாலே வரணும். நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கிறதுனால ஓப்பன் ஆகல ஓகேங்களா? ஸோ ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேங்க. தெரியுதுங்களா? ஐஃபோன் 15 கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறமா சில்லாவுடைய போகுது. ஓகே, ஸோ அந்த ஃபீலே ஐஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதே பெரிய ஒரு ஃபீல் தாங்க. இது ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ரேப்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேக் சைடு வந்து எந்த கவர் இல்லை, அப்படியே இருக்குது ஐஃபோன் ஆப்பிள் லோகோவோட. ஸோ மற்றபடி எதுவும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ஐஃபோன் 11 பேக் கூட சேமாக தான் இருக்கும். பட் அது வந்து கிளாஸ் ஃபினிஷ், ஃபுல் வந்து கிளாஸில் இருக்கும். இது கொஞ்சம் மெட்டல் பீஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர் ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சைடில் வந்து ஒரு பவர் பட்டன், ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்துட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காப்புல. லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வந்துட்டு ஒரு சைலன்சர்னு சொல்லுவாங்க. சைலன்சர்னா நீங்கள் நினைக்கிற அந்த வண்டி சைலன்சர் ஓகேங்களா? ஸோ அப்புறமா அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பிரிச்சிடலாமா? பார்த்துக்கோங்க, டிஸ்பிளே புதுசு, சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம் பாருங்கள். பா, இந்த லோகோ பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க எப்பா. ஸோ எஸ் மக்களே, ஃபைனலாக செட்டப் பண்ணி ஆச்சு. கெட் ஸ்டார்ட் கொடுத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னும் செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது, பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்து நான் செட்டப் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வரணுன்னா நான் வந்துட்டு டெக் ரிலேட்டட் வீடியோஸ் மாத்திரம் போட மாட்டேங்க. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன், டெக் ரிலேட்டடாக, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் விலாக்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிச்சவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மாத்திரம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட்னா நாட் டுவர்ட்ஸ் தி மானிட்டைசேஷன், எனக்கு அட் தி எண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க மக்களே.